இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PHP கண்டிஷன்ஸ் அண்ட் PHP லூப்ஸ். ஸோ கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து இஃப் எல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம PHP கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து PHP லூப்ஸ். லூப்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரீவியஸ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபார் லூப், வைல் லூப், ஸ்விட்ச் அந்த மாதிரி லூப்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து எப்படி இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் PHP கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ PHP கண்டிஷனில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரிவியஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி வந்து கம்பேர் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து V1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ அதில் வந்து 1 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து V2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூ 2 அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிஹெச்பியில் பார்த்தோன்னா இஃப் கண்டிஷன்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தென் வந்து எல்ஸ் இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ எல்ஸ் இஃப் அப்படிங்கிற கண்டிஷன் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பார்க்குறப்போ வந்து இஃப் கண்டிஷன்ஸ், ஸோ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் ரன் ஆகும். ஸோ பிஹெச்பியில் பார்த்தோன்னா இஃப் எல்ஸ் அதுக்கப்புறம் வந்து எல்ஸ் இஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது வந்து 2 கண்டிஷன் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்ல ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படிங்கிற இன்னொரு கண்டிஷனுக்கு போகும். தென் அது ஃபெயில் ஆயிடுச்சுனா தான் ஃபைனலாக வந்து எல்ஸ் அப்படிங்கிற லாஸ்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதான் வந்து இதில் 3 டைப்ஸ். அதாவது வந்து இஃப் எல்ஸ் அப்படிங்கிற நார்மல் கண்டிஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு எல்ஸ் இஃப் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் அப்படிங்கிறத கொடுத்தோடனே $V1 கிரேட்டர் தென் $V2. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது வந்துட்டு V1 கிரேட்டர் தென் V2 அப்படின்றது இருக்கா அப்படின்னா வந்துட்டு V1 வந்து V2ஓட கிரேட்டர் தானா இருக்கா அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு T is கிரேட்டர் தென் ஸோ V2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து $V2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த $V2 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு இட் இஸ் கிரேட்டர் தன், அதாவது வந்துட்டு V1 கிரேட்டர் தானா இருந்தால் அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து எல்ஸ் இஃப் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்ஸ் இஃப்ல வந்து இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $V1 லெஸ் தென் $V2, அதாவது வந்து இந்த V2 அப்படிங்கிற வேரியபிளோட லெஸ் தெனாக இருக்கா அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி எக்கோ கொடுத்து ஸோ இட் இஸ் லெஸ் தென் V2 அப்படிங்கிற கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல டாட் எது நம்ம கொடுக்குறோங்கிறத தான் நம்ம வந்து நம்ம யூசரோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம வந்து வேரியபிள் நேம்ஸ் அட்டாச் பண்ணணும். நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணுறதே தான் இதில் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தா அந்த வீட்டோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் லெஸ் தென் 2 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 2 கண்டிஷன்ஸுமே நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபைனலாக வந்து எல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து போத் ஆர் ஃபெயில்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ போத் ஆர் ஃபெயில்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து போத் ஆர் ஃபெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த 2 கண்டிஷன்ஸுமே ஒர்க் ஆகாமல் ஃபைனலாக இந்த லாஸ்ட் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு, நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 2, அதாவது வந்து இந்த எல்ஸ் இஃப் அப்படிங்கிற செகண்ட் கண்டிஷன் தான் நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி இந்த 2 கண்டிஷனுமே ஃபெயில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து ஃபைனலாக எப்படி அந்த எல்ஸ் அப்படிங்கிற லாஸ்ட் பிளாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 வேல்யூஸையும் நம்ம சேம் ஆக்கிட்டோம் அப்படின்னா வந்து 2 லூப்ஸும், அதாவது வந்து கிரேட்டர் தென் அப்படிங்கிற கண்டிஷன், லெஸ் தென் அப்படிங்கிற கண்டிஷன், இந்த 2 கண்டிஷனுமே நமக்கு வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ போத் ஆர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற லாஸ்ட் எல்ஸ் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து பிஹெச்பியில் இருக்கிற பேசிக் இஃப் எல்ஸ், அந்த இஃப் எல்ஸ் இஃப் அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இதில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பார்க்குற மாதிரி தான். சேம் கண்டிஷன் ப்ளஸ் வந்து ஸ்விட்ச் கேஸ் கீழே வந்து கேஸ் 1, கேஸ் 2 இல்லை வந்து கஸ்டமாக கேசஸ் நம்ம வந்து எழுதலாம். ஸோ இதோட கஸ்டம் கேசஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இஃப் அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்சுங்கிற வேல்யூவில் வந்துட்டு நம்ம V1 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேசஸ் எழுதுகிறோம். ஸோ ஸ்விட்சுக்கு அப்புறம் வந்து நம்ம கேசஸ் எழுதுகிறோம். ஸோ கேஸ் 1, அதாவது வந்துட்டு ஸோ வந்து இப்போ இந்த V1ஓட வேல்யூ வந்து 1 இருந்ததுன்னா நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எக்கோவில் வந்துட்டு வேல்யூ இஸ் 1 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. ஸோ சம் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ வந்து நம்ம கரெக்டாக ப்ரேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்விட்சுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஸ்விட்ச் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து இதோட கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஸோ வந்து போத் ஆர் ஃபெயில்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஸ்விட்ச் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேஸ் 1 அப்படிங்கிறத வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ கேஸ் இந்த இடத்துல வந்து சிங்கிள் குவாட்ஸில் வந்து 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். பிகாஸ் வந்து வேல்யூ வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸ்டில் நமக்கு வந்து எந்த அவுட்புட்ஸுமே வர. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து $v1க்கு வந்து வேல்யூ மாற்றிட்டோம். ஸோ அதனால அந்த ஸ்விட்ச் கேஸ் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கேஸ் 1 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து வியோட வேல்யூ 2. ஸோ வந்து இந்த இடத்துல கேஸ் 2 அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் வந்து கரெக்டாக வருதா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வேல்யூ இஸ் 2 அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ வேல்யூஸ் 2 அப்படிங்கிற கேஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா அந்த கேஸ் 2 அப்படிங்கிறதுல வந்துட்டு அந்த லேபிள், அதாவது வந்து 2ங்கிறது தான் லேபிள். ஸோ 2ங்கிற வேல்யூ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற இதை வந்து ஸ்விட்ச் கேஸில் பாஸ் பண்ண வேரியபிளோட அது மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறனால தான் நமக்கு இந்த அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ வந்து பிஹெச்பி கண்டிஷன்ஸில் வந்து நம்ம இஃப் பார்த்தோம், எல்ஸ் பார்த்தோம், தென் எல்ஸ் இஃப் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் கண்டிஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லூப்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து கண்டிஷன், ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம லூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லூப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து வைல் லூப், ஃபார் லூப், டூ வைல் லூப். ஸோ வந்து இது ஆஸ் யூஷுவலாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் காமனாக இருக்கிற ஒரு லூப் கண்டிஷன்ஸ் தான். ஸோ இந்த வைல் லூப்ஸ், ஃபார் லூப்ஸ் அண்ட் டூ வைல் லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நம்ம இப்போ கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு அப்படிங்கிறனால இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுறக்காக பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதோட வேரியபிள் 10 அப்படிங்கிற நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து வைல் டேட்டா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதாவது வந்துட்டு எது வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ வைல் டேட்டா கிரேட்டர் தென் இல்லை வந்து லெஸ் தென் 0 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்து இது 0 ஆகிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து வைலில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் மேலே கொடுத்துட்டோம். இன்க்ரிமெண்ட் அல்ல டிக்ரிமெண்ட்டாக அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்குள்ளே தான் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ எக்கோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டேட்டா, ஸோ நம்பர் ஈஸ் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த டேட்டாவோட வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபார் லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக்காக ஃபார் லூப்பில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் வரும். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டராக கண்டிஷன் ஃபைனலாக வந்து அது இன்க்ரிமெண்ட்டாக இல்லை டிக்ரிமெண்ட்டானு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ வைலில் எப்படின்னு பார்த்தா கண்டிஷன் மட்டும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுவோம். தென் வந்து இது இன்க்ரிமெண்ட்டாக இல்லை டிக்ரிமெண்ட்டாங்கிறத வந்து நம்ம ஃபைனலாக வந்து பிளாக்குள்ளே தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டா மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஸ்டில் எந்த அவுட்புட்டுமே கிடைக்கல. எதனாலும் பார்த்தா நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த லூப் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ வைல் டேட்டா லெஸ் தென் 0. ஸோ இந்த இடத்துல வந்து 10 அப்படிங்கிற நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. ஸோ எப்படி இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அவுட்புட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் இஸ் 10, 9, 8, 7. ஸோ கரெக்டாக அந்த அவுட்புட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக 1க்கு அப்புறம் எதனால் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தா அந்த இன்க்ரிமெண்ட், அதாவது வந்து அந்த இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட் வந்து நமக்கு வந்து 1க்கு லெஸ் 0ன்னு வந்த உடனே வந்து வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எதனால் அப்படின்னு பார்த்தா அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதுனால இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்துட்டு வைல் லூப்பில் வந்து கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் நம்ம கொடுக்குறோம். தென் இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட் வந்து அந்த வைல் பிளாக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே இது வந்து எப்படி ஃபார் லூப்பில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாக்டாக அதே சேம் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஃபார் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து i is equal to 0 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். டாலர் ஆஃப் டேட்டா கிரேட்டர் தென் டாலர் ஆஃப் ஐ. ஸோ அது வந்து ஐயோட வேல்யூவோட வந்து இது அதிகமாக இருக்கிற வரைக்கும் இது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட் கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ இதோட அவுட்புட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து எக்கோ கொடுத்து இப்போ வந்து நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி வைக்கிறோம். ஸோ டேட்டா, த டேட்டா ஈஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கால் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நியூ லைனுக்காக நம்ம வந்து ஒரு டாட் யூஸ் பண்ணி இந்த ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எப்படி நமக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ த டேட்டா டேட்டா வந்து நமக்கு என்ன அவுட்புட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 10 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த லூப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். எதனால பார்த்தா இந்த இடத்துல டேட்டா 0 ஆனதுக்கப்புறம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து டேட்டா கிரேட்டர் தான் ஐ. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இது கிரேட்டர் தான் இருக்கிற வரைக்கும் இந்த டேட்டா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன, இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இது வந்து
ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டேட்டா தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் தென் வந்து இந்த லூப் வந்து ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து இந்த டேட்டாவை நம்ம டிக்ரிமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா வந்து நம்ம டிக்ரிமெண்ட் கூட பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ போத் ஆர் வந்து ஒரு ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், டேட்டா வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து சென்டர் பாயிண்ட்டில் வந்துட்டு இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி அதாவது வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டில் வந்து இந்த லூப் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது வந்துட்டு டேட்டா வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும், ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து மிட் பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணுறப்போ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும், அதாவது வந்து வெளியே வந்துடும். ஸோ பிஹெச்பியில் வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸ் அந்த லூப்ஸ் பார்த்தோம். ஸோ வந்து இஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு வந்து எப்படி கண்டிஷன்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பிஹெச்பியில் புதுசாக இருக்கிற எல்ஸ் இஃப், அதாவது வந்து செகண்டாக ஒரு கண்டிஷன் டிக்ளேர் பண்ணுறது எல்ஸ் இஃப் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். தென் வந்துட்டு ஸ்விட்ச் கண்டிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வைல் லூப்ஸ், ஃபார் வைல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பிஹெச்பியில் வந்துட்டு ஃபர்தராக எப்படி வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.